நம்மளுடைய இயற்கை, அதாவது நம்மளுடைய நிறம் நேச்சுரல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ரா இன்கிரியன்ட் நம்ம வந்து நேச்சுரல்லேருந்து மேக்ஸிமம் நேச்சுரலாக எடுத்துக்குவோம். நம்ம கிடைக்கல அப்படிங்கிற சமயத்தில் தான் கடையில் வாங்குறதோ அல்ல வந்து நம்ம வந்து வளர்த்து செஞ்சுக்கிறதோ. நம்ம வந்து இந்த அலைவிரா வந்து, அதாவது கற்றாழை சொல்லணும் இல்லையா, அதை வந்து நம்ம நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய குளிக்கிற பொருளில் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம், நம்ம நிறைய பொருள் யூஸ் பண்ணுறோம், சோப்பில் யூஸ் பண்ணுறோம் நம்ம. இதெல்லாம் இந்த இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அலைவிரா வந்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு பார்த்தாலே காடு மாரி இருக்கும் உங்களுக்கு. அது இங்கே வந்து அவ்வளோ வந்துருக்கும், நல்லா செழிப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு. சின்ன சின்ன நரங்கி போய் கிடையாது இது. சொல்லப்போனாக்கா இப்போ தான் சம்மர்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு மாறி இந்த மழையெல்லாம் வருது உங்களுக்கு. ஆனால் இப்போயுமே எவ்வளோ வந்து செழிப்பாக இருக்கு பாருங்க. அதெல்லாம் இந்த ஒரு ஒரு பெட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு இருக்கும் நம்மளுக்கு பார்த்தோம்னு சொன்னாக்கா. இதாங்க எப்படி கண்டு இல்லை இந்த இவ்வளோ மொத்தத்துக்கு உங்களுக்கு அலைவிரா இதெல்லாம் உங்களுக்கு. அது நம்ம இதெல்லாம் வந்து சும்மா அனாவசியம் பிடிங்கிட்டு போயிட்டு வீணடிக்கிறது கிடையாது. இதை பார்த்தீங்களா, இதை அப்பா எவ்வளோ பெரிய பெட்டில் என் 2 கையை கொள்ளாது அந்த அளவுக்கு உங்களுக்கு. அது இது இந்த அலைவிரா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ட்ரைலேண்ட் பிளான்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ட்ரையாக ஏரியாவில் வந்து நல்லா வளரும் உங்களுக்கு இந்த அலைவிரா கற்றாழை அப்படிங்கிறது. இதோடு சேர்த்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரண்ட செடி இருக்குது நம்மளுக்கு. இந்த மழை காலத்தில் தான் நல்லா துளு கொட்டு வரும். அந்த இங்கெல்லாம் கிடக்குது, உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த மழை காலத்தில் நல்லா துளு கொட்டு வரும். இந்த மாதிரி செடிகளில் வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவ பலன் ரொம்ப அதிகமாகும். நம்ம வந்து இதை வீட்டில் வச்சு கல்டிவேட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான நம்ம வந்து பாதுகாப்பு கூட செய்வோம் இல்லையா. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன்களை விட இந்த மாதிரி இயற்கையில் வருதில்ல, இதில் நம்மளுக்கு வந்து மருத்துவ பலன் ரொம்ப அதிகம் இல்லை. அதுக்காகவே நம்ம வந்து நேச்சுரலாக உள்ள போய் படுக்கிறோம் நம்ம. ஆனால் செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து காட்டில் கிடைக்காது, இதெல்லாம் நம்ம வந்து வளர்த்து தான் ஆகணும். அதையுமே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து உரங்கள்லாம் போடாமல் வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி பூமியில் உள்ள சத்தம் மட்டும் இழுத்து வளரணும். அதுதான் வந்து நிறைய மருத்துவ பலன்கள் உள்ளது உங்களுக்கு.